இந்த உலகத்தோட மிகப்பெரிய ஒரு பாம்பு இந்தியாவில் இருந்ததா ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்மக்கிட்ட யாராச்சும் வந்து இந்த உலகத்திலேயே ஆகப்பெரிய பாம்பு எதுன்னு கேட்டால் நம்ம ஒன்று அனகொண்டா சொல்லுவோம், அப்படி இல்லைனா பைத்தன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த அனகொண்டா பைத்தனை விட 2 மடங்கு பெரியது தான் இப்போ இவங்க கண்டுபிடிச்ச இந்த பாம்பு. இந்த பாம்புக்கு ஆராய்ச்சியாளர்கள் வச்ச பேர் வாசுகி, வாசுகி இண்டிகஸ். (2005) குஜராத், இந்தியா. பழுப்பு நிலக்கரி சுரங்கம். இங்கே வேலை செய்கிற ஆண்களுக்கு திடீர்னு மண்ணுக்கு கீழே ஒரு வித்தியாசமான பொருள் ஒன்று கிடைக்கிது. அதை எடுத்து பார்க்கும்போது ஒரு மிருகத்தோட முதுகெலும்பு மாதிரி இருந்திருக்கு. ஆனால் அது ரொம்ப பெருசாக இருந்திருக்கு. அதனால இது எந்த மிருகத்தோட முதுகெலும்புன்னு இவங்களுக்கு தெரியல. தொடர்ந்து அந்த இடத்த தோண்டும் போது இதே மாதிரி 27 பீசஸ் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. உடனடியாக அந்த விஷயத்தை பற்றி ஆராய்ச்சியாளர்கிட்ட தெரிவிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்த சயின்டிஸ்ட்க்கு இது எந்த மிருகத்தோட முதுகெலும்புன்னு தெரியல. முதல்ல இவங்க இது ஒரு முதலையோட முதுகெலும்பாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. தொடர்ந்து இதை பற்றி ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. 5 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆகுது. கடைசியாக 2024 இவங்க இந்த ஆராய்ச்சியை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அப்போது இவங்க கண்ணு முன்னுக்கு இந்த முதுகெலும்பை இவங்க அடுக்கி வைக்கும்போது இவங்களுக்கு கிடைச்ச ஒரு உருவம் முதலையோ இல்லை டைனோசரோ கிடையாது. மிகப்பெரிய ஒரு பாம்போட ஒரு உருவம் தான் இவங்க கண்ணு முன்னுக்கு தெரிஞ்சிருக்கு. சுமார் 55 அடி நீளத்துக்கு இந்த பாம்பு இருந்திருக்கு. தோராயிரமாக 1000 கிலோ வெயிட்டில் இந்த பாம்பு கண்டிப்பாக இருந்திருக்கணும்னு சொல்லி சயின்டிஸ்ட்கள் சொல்கிறாங்க. இது வாழ்ந்த காலகட்டம்னு பார்த்தோன்னா 4.7 கோடி வருஷம் முன்னுக்கு. அதாவது அப்போது டைனோசர்லாம் அழிஞ்சு முடிஞ்சிருச்சு. சிங்கம், புலிலாம் உருவாகவே இல்லை. அப்போது அந்த காலகட்டத்தில் இந்த பாம்பு வாழ்ந்திருக்குதுன்னு சொல்லி ப்ரூஃப் அண்ட் எவிடன்ஸோட சயின்டிஸ்ட்டுங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க. நம்ம ஹிந்து மித்தாலஜியை படி சிவனோட கழுத்தில் இருக்கிற பாம்பு தான் வாசுகி. ஸோ அந்த வாசுகி பாம்போட பேரை தான் வந்துட்டு இந்த பாம்புக்கு வச்சிருக்காங்க. இதில் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்தோன்னா, இந்த வாசுகி இண்டிகஸ் பாம்பு விஷம் தன்மை இல்லாத பாம்பு, அதாவது நான் வெனமஸ் ஸ்னேக், அந்த கேட்டகரிக்கு தான் இது வரதா சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட வேட்டையாட முறை எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, எப்படி அனகொண்டாவோ இல்லை பைத்தனோ அதோட இரையை வந்துட்டு முழுக்கி எலும்பெல்லாம் உடச்சி முழுங்கி சாப்பிடுமோ அதே மாதிரி தான் இந்த பாம்போட, அதாவது இந்த வாசுகி இண்டிகஸ் பாம்போட வேட்டை முறையும் இருந்திருக்கணும்னு சொல்லி சயின்டிஸ்ட்ங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க. அடுத்து நம்மளுக்கு வர கேள்வி என்னன்னா, இந்த பாம்போட உணவா என்ன அப்போ இருந்திருக்கும்? அதாவது அப்போ இந்த 4.7 கோடி வருஷத்துக்கு முன்னுக்கு இந்த பாம்பு என்னத்தை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்க்கும்போது சயின்டிஸ்ட்ங்க இதுக்கு கொடுக்குற பதில் 2. 1 யானை, 2வது முதலை. இது 2 தான் வந்து அப்போ அந்த காலகட்டத்தில் இந்த பாம்போட வாழ்ந்த மிருகம். அதனால கண்டிப்பாக இந்த யானையும் இந்த முதலையும் சாப்பிட்டு தான் இந்த பாம்பு வந்து உயிர் வாழ்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் வந்து உறுதியாக சொல்கிறாங்க. கேட்கறதுக்கே வந்து அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஒரு யானையை வந்துட்டு ஒரு பாம்பு சாப்பிடுதுன்னா அப்போ அந்த பாம்பு எவ்வளோ பெருசாக இருக்கும் நம்மளால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. ஸோ இவ்வளோ நேரம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண விஷயம் வந்து கொஞ்சம் தான். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை விட நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆராய்ச்சி வந்து 2005 ஆரம்பிச்சு 2024 கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் வந்து நியூஸில் எல்லாம் வெளி உலகத்துக்கு இதை பற்றி தெரிய ஆரம்பிச்சு. ஸோ அஃபிஷியலாக இதெல்லாம் வந்து டாக்குமெண்ட் பண்ண விஷயத்தை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலாக இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் வீடியோ பார்க்கறது பிடிக்கும், அப்படி உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த வீடியோவை நீங்கள் டிக்டாக்ல பார்க்குறீங்கன்னா உடனே என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை யாரெல்லாம் யூடியூப்பில் பார்க்குறீங்களோ உடனே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறமும் தொடர்ந்து இந்தமாரி வீடியோ தான் நம்ம போட போகிறோம். ஸோ நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டா தான் இந்தமாரி வீடியோ உங்களுக்கு வந்து அப்பப்போ சேரும். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம்.